உளவுத்துறை மூலமாக தாவேக கட்சியை ஒழிக்க திமுக திட்டம் தீட்டியிருப்பதாக சமீப நாட்களாகவே பேசப்பட்டு வருது. விஜய் சார் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன நாள் முதலேயே இந்த பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு. அவரை தொடர்ந்து விமர்சனம் செய்பவர்கள் ஒரு பக்கம் அப்படின்னாலுமே மறுபக்கம் அவரை ஒழித்து கட்ட ஒரு கூட்டமே கங்கணம் கட்டி தெரியுது. பொதுவாகவே அனைத்து கட்சிகளுமே உளவுத்துறை வச்சிருப்பாங்க. அந்த துறை மூலமாக அவங்களுடைய தொண்டர்கள் நடவடிக்கையில துவங்கி மற்ற கட்சிகள் மேற்கொள்ளும் புதிய திட்டங்கள் என்ன, எத்தனை கோடி மக்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே தெரிந்து கொள்வாங்க. அப்படிதான் திமுகவுமே தற்போது செயல்பட்டு கொண்டுமே இருக்கா. தாவேக கட்சிக்கு மக்களுடைய ஆதரவு பலமாக உள்ளதால தற்போது அந்த கட்சியை ஒழித்து கட்ட பல கட்ட முயற்சிகளை திமுக மேற்கொண்டு வருவதாக செய்திகளுமே சொல்லுது. மேலும் அதிமுகவுடைய தொண்டர்களும் பெருவாரியாக தாவேக கட்சியில இணைவதாக தகவல் வெளிவந்து கொண்டிருக்கு. சூழ்நிலை இப்படி இருக்க திமுக வயிற்றில புளிய கரைச்சிருக்காம். பல ஆண்டு காலமாகவே திமுகவிலும் அதிமுகவிலும் தொண்டர்களாக இருப்பவர்கள் கூட தற்போது என்ன அப்படின்னா தாவேக கட்சியில ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இணைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில கட்சி மாநாடு முடிந்த பிறகு ஒரு முக்கிய கூட்டமானது நடத்தப்பட்டு பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கா. அப்படி விஜய் சார் அவருடைய தொண்டர்களுக்கு சொந்த நிலத்துல கட்சி கொடியை ஏற்றி மக்களுக்கு ப்ரொமோட் செய்ய சொல்லி கொடுத்தாரு. அதனை ஒரு சிலர் செய்தாங்க. ஆனா அதற்குமே போலீஸ் மூலமாக தடுத்து நிறுத்தும் வேலையை திமுக பண்ணியிருக்காங்க. இப்படி எந்த பக்கம் போனாலுமே திமுக தாவேகாவிற்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இதற்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு தற்போது தாவேகா கட்சியினருமே பல கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிரச்சனை எங்க போய் முடியுது அப்படின்றத. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.